அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திர ஸ்தானத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கேந்திர ஸ்தானம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது முதல்ல பங்கு வகிக்கக்கூடியது திரிகோண ஸ்தானம். அது ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லிட்டேன். இது ரெண்டாவது, ஒரு மனித வாழ்க்கையில் நல்லது கெட்டது, அவனுக்கு நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள், வாழ்க்கை தரம், அமையக்கூடிய மனைவி, அமையக்கூடிய தொழில், பிறக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த கேந்திர ஸ்தானம் தான். அந்த கேந்திர ஸ்தானத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுதாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேந்திர ஸ்தானத்தின் அருமை தெரியும். எந்தெந்த இடத்துல இருந்தால் கேந்திரம், அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவப்படி கேந்திரத்தில் என்ன நடக்குது அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக முழுசாக பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ கேந்திரன்னா 1, 4, 7, 10 இந்த இடம் தான் கேந்திரம். லக்கணத்திலிருந்து கவனத்தில் கொள்ளுங்கள். 1, 4, 7, 10 இது கேந்திரம். இந்த கேந்திரத்தில் 2 கிரகங்கள் அதாவது சுபராகவும் 2 கிரகங்கள் பாபராகவும் அமைவாங்க. அதாவது 2 கிரகங்கள் நல்லவு பண்ணுறவங்களும் 2 கிரகங்கள் கெடுதல் செய்கிற கிரகங்களாகவும் இதில் அமையும். எல்லாருக்கும் அதே தான். 2 நல்லது பண்ணுவாங்க, 2 கெட்டது பண்ணுவாங்க. இந்த உபய இலக்கணக்காரங்க கொண்டு ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒரு கிரகம் கெட்டது பண்ணும். ஏன்னா அது முக்கோணத்தில், அதாவது முடக்கில் வர்றதுனால அதில் ஒன்று தான் வேலை செய்யும். அதாவது அந்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உபய இலக்கண ராசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த உபய இலக்கணத்துக்கு ஒருத்தவங்க நல்லவனாகவும் ஒருத்தவங்க கெடுதல் பண்ணுறவங்க வருவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை உண்மை. இப்போ நான் அந்த கேந்திரத்துக்கு போகிறேன். இப்போ 1, 4, 7, 10 இதுதான் கேந்திர ஸ்தானம். இந்த கேந்திர ஸ்தானத்தில் மிக முக்கியமானது அந்த 1ஆம் இடம். அது திரிகோணத்திலே வரும், கேந்திரத்திலே வரும். இது எப்படி அமைக்கப்படுதுன்னா, கர்ம வினையின்படி நிகழக்கூடிய சுக துக்கங்களை முதலில் திரிகோணம் தீர்மானிக்கிறது. அடுத்தபடியாக கேந்திரம் தீர்மானிக்கிறது. நாம் பிறப்பதற்கு தாய் தந்தை எவ்வளோ முக்கியத்துவம் தரார்களோ அவர்கள் அடிப்படையில் தான் நம்ம பிறக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல கேந்திரத்தில் 2வது ஸ்தானமாக 4வது இடம் தாய் வீடு வருது. அந்த இடத்த, அதாவது ஜோதிட அடிப்படையில் சதுர்த்த கேந்திரம் என்பார்கள். என்ன கேந்திரம்? சதுர்த்த கேந்திரம். அதான் தாய் வீடு. லக்னத்துக்கு அடுத்தபடியாக வர்றது இந்த 4வது இடம். இதுக்கு அடுத்தது தந்தை தாயாருக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகருக்கு கலந்தர ஸ்தானம் மிக முக்கியம். அது கணவன் அல்லது மனைவி. இது முக்கியமானது 7வது இடம். அந்த இடத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. எப்படியாப்பட்ட மனைவி அமையணும், கணவன் அமையணும், அழகாக இருக்கணுமா, சிறந்த பேச்சாற்றல் உடையவராக இருக்கணுமா, உயர்ந்த பதவி வகிக்கணுமா, அன்பானவர்களாகவும் பாசமானவராகவும் உற்றார் உறவினர்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவராக இருக்கணுமான்னு சொல்லி இந்த 7வது இடம் தான் தீர்மானிக்கிறது. ஏன்னா இந்த 7வது இடம் நம்ம குடும்பத்தில் வெளியிருந்து வரவங்க ஒற்றுமையாக இருக்கணும். அது அடிப்படையில் தான் இந்த 7வது இடம் தீர்மானிக்கப்படுது. இது இந்த திருமணத்துக்கு பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியம். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு சொல்லி அமைக்கப்படும். இப்போ இந்த கேந்திரத்துக்கு சப்தம கேந்திரம், இந்த 7வது இடத்துக்கு கலந்த ஸ்தானத்துக்கு
சப்தம கேந்திரன்னு முன்னோர்களால் அழைக்கப்படுது. தந்தை மற்றும் தாய் இந்த கலந்தர ஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக 10வது ஸ்தானம். அது நம்ம தொழிலை குறிக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்திருப்போம், உயரப்போகிறோம், உயர்ந்து வாழ்வோம், இதை தீர்மானிக்கக்கூடியது இந்த 10வது ஸ்தானம் தான். நம்ம எந்த தொழில் செய்யணும், முதலாளியாக இருக்கணுமா, இல்லை தொழிலாளர் தான் வேலை செய்யணுமா, இல்லை நல்ல லாபத்தை சம்பாதிக்கணுமா, இதன் அடிப்படையில் அந்த 10வது ஸ்தானம் நம்மளை தீர்மானிக்கும். அது அடிப்படையில் தான் வாழ்க்கையே அமையும். அதாவது வாழ்க்கையுடைய பொருளாதார தரம். நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது. அதுக்கு காரணம் இந்த 10வது இடம் தான். ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அதுக்கும் தீர்மானிக்கிறது இந்த 10வது ஸ்தானம் தான். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா அரசியல்வாதிங்க தான் இதுக்கு பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா படிக்காதவங்க உயர்ந்த பதவிக்கு போக முடியாது, அது அரசியலில் மட்டும்தான் போக முடியும். இந்த 10வது ஸ்தானம் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன தொழில் அமையணும், எப்படி பொருளாதாரம் அமையணும், வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த 10வது ஸ்தானம் தான். இந்த கேந்திரத்தில் இந்த 4 இடமும் மிக முக்கியம். 1, 4, 7, 10 இது இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிடையாது. நல்லா கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேந்திரத்தில் இந்த புதன், குரு, சுக்கிரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இந்த 1, 4, 7, 10 தனியாக அமைஞ்சாலும் இல்லை யார் கூட சேர்ந்து அமைஞ்சாலும் அது கேந்திராதிபதி தோஷமாக மாறும். அது கேந்திராதிபதி தோஷமாக மாறும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த தோஷம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்த முழுதுமாக முடக்கிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ கேந்திராதிபதினு இப்போ சொல்கிற வச்சுக்க. இப்போ புதன் குடும்பஸ்தானமான 4 இருக்கிறார் வச்சுங்க. அதான் தாய் வீட்டில் லக்கணத்துலேருந்து 4வது லான்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து 4வது இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருன்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய அந்த சகோதரர்கள் சகோதரி இவங்களுடைய உறவை முழுதுமாக கெடுத்துடுவார். அவர் தனியாக இருந்தாலும் சரி, கிரகங்களோட இணைவோடு இருந்தாலும் சரி, அந்த இடத்தை முழுவதுமாக அவர் கெடுத்துடுவார். இப்போ குரு இருக்கிறார் வச்சுங்க. அந்த இடத்துல இப்போ 4வது இடத்துல இருக்கக்குள்ள அவருக்கு சரியான கல்வி கற்க முடியாது. அந்த சூழ்நிலையை அவர் ஏற்படுத்திடுவார். கேந்திர தோஷம் பாதிக்கும். குரு கல்விக்காரங்க தான் இருந்தால் சிறப்பாக படிப்பாங்கன்னுவாங்க. ஆனால் கேந்திரத்தில் இருக்கக்குள்ள பாதிப்பை கொடுத்தே தீரும். இதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சனி பகவான் 4வது இடத்துல இருக்கிறாருன்னா அவர் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இது 2த்தையும் அங்கே கெடுப்பார். கேந்திராபதி இடத்துல இருக்குள்ள இதை கெடுப்பார். ஆனால் அது தோஷமாக வராது, பாதிப்பை கொடுக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். சனி 4ல் இருந்தால் அந்த பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகவும் சிறப்பு. அது குடும்பஸ்தானம். செவ்வாய்னா நம்ம தான் ஜாதகர். அது அவர் 4வது இடத்துல இருக்கக்குள்ள அவருக்கு தாய், தந்தை, சகோதரர், சகோதரி இவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் மிகவும் அதிகமாக கிடைக்கும் என்பதை புரிஞ்சுங்க. அதை கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. ஏன்னா 4வது இடம் குடும்பஸ்தானம்னால நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாருடைய பாசங்களும் அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைத்தே தீரும். இது ஜோதிட அடிப்படையில் உண்மை. கருத்தில் கொள்ளுங்கள். இதில் மிக முக்கியமானது லக்னம் தான். ஏன்னா அது திரிகோணத்திலே வரும், கேந்திரத்திலே வரும். ஏன்னா நம்மளுடைய அதாவது நம்ம பிறப்பு வசதியான இடத்துல பிறக்கணுமா, ஏழ்மையான இடத்துல பிறக்கணுமா, பிறக்கக்குள்ளேயே நல்ல
செல்வந்தனாக வாழணுமா இல்லை பிறந்த பிறகு செல்வந்தனாக மாறணுமா என்பதை தீர்மானிக்கக்கூடியது லக்னம் தான். அதுக்கு லக்னம் மிக முக்கியம். அடுத்தது லக்னாதிபதி மிகவும் முக்கியம். லக்னாதிபதினா நம்ம தலையெழுத்தை மாற்றுறவங்க அவங்க தான். இப்போ லக்னன்றது நம்ம பிறக்கக்குள்ளேயே வசதியானவங்கள பிறக்க வச்சுருவாங்க, இல்லை ஏழையாக பிறக்க வச்சுருவாங்க. நம்ம கையால் நம்ம உயரணுமான்றதை லக்னாதிபதி தான் தீர்மானிப்பார். ஆனால் எதா ஒன்று தான் வேலை செய்யும், ரெண்டும் இணைஞ்சு வேலை செய்யாது. உன் அப்பா தாத்தா வழியில் சொத்து இருந்துச்சுன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருக்கும். இல்லை அப்பா தாத்தா வழியில் சொத்து இல்லைன்னா லக்னாதிபதி பலமாக இருக்கும். ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இருக்காது. ஆனால் ரெண்டும் பலவீனமாக இருக்கும். அது கர்மாவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. பலவீனம் தவிர ரெண்டுமே பலமாகலாம் இருக்காது. அவ்வளோ அதுக்கு அது வாய்ப்பு கம்மி, மிக மிக கம்மி. நீங்கள் நம்ம கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அது 10 லட்சம் 20 லட்சம் பேருக்கு ஒருத்தர் கூட இருக்காது. அதுதான் உண்மை. தெளிவாக புரிஞ்சுங்க. அப்புறம் இந்த காலபுருஷ தத்துவம் இருக்குதுங்களா, அதான் மேசம்தான். அதாவது லக்கணம் இல்லாமல் மேசம்தான் காலபுருஷப்படி முதல் லக்கணமாக வரும். நம்மளுக்கு லான் போட்டிருப்பாங்க, அது கிடையாது. மேசம்தான் லக்கணம் வரும். அதாவது மேசம், ரிஷமம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த அடிப்படையில் தான் காலபுருஷ தத்துவம் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். காலபுருஷனை பொறுத்த மட்டும் இந்த 1, 4, 7, 10ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இடமே கிரகங்கள் உச்ச அடையும். அதுதான் இந்த கேந்திரஸ்தானத்துக்கு மிக சிறப்பு. காலபுருஷனை பொறுத்த மட்டும் இப்போ 1ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் அங்கே உச்சமடைவார். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைவார். 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சமடைவார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைவார். அதாவது செவ்வானா நாம் தான், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சூரியன்னா தந்தை வழி, தந்தை தாத்தா அவங்களுடைய உறவு. குருனா தந்தையும் குறிக்கும், கல்வி அறிவையும் குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். சனினா தொழில்காரகன், ஆயுள்காரகன். அவர் ஏன் காலபுருஷத்தை எப்படி 7ஆவது இடத்துல உச்சமடைகிறாருன்னா, 7ஆவது இடம்ன்றது கலந்திரஸ்தானம். அங்கே வரக்கூடிய மனைவி, அதாவது மனைவி கணவன் மூலமாக வாழணுமா, இல்லை கணவன் மனைவி மூலமாக வாழணுமா, இல்லை 2 பேரும் இணைஞ்சு வாழணுமான்றதுக்காக தான் காலபுருஷன் தத்துவப்படி அவர் சொந்த வீட்டில் 7ஆவது வீட்டில் அவர் உச்சமடைகிறார். காலபுருஷத்துக்கு அவர் 10ஆவது வீடு வரும். ஆனால் அவர் 7ஆவது இடத்துல அந்த காரணத்துக்காக தான் அவர் உச்சமடைகிறார். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயங்குது என்பது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு இதுக்கும் ஒரு காரத்துவம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன், குரு, சனி, செவ்வாய் இந்த 4 பேருமே யாருக்குமே நல்லவங்களாக வர மாட்டாங்க. 2 பேர் நல்லவங்களாக வருவாங்க, 2 பேர் கெட்டவங்களாக வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குருக்கும் சூரியனுக்கும் சனி பகவான் பகை. குருக்கும் சூரியனுக்கும் சனி பகவான் பகை. சனிக்கு செவ்வாய் பகை. குருக்கும் சூரியனுக்கும் செவ்வாய் நட்பு. இது போல் தான் கிரகங்கள் மாறி மாறி வரும். 4 கிரகத்தில் 2 பேர் தான் நல்லது பண்ணுவாங்க, 2 பேர் கெடுதல் பண்ணுவாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த 7ஆவது இப்போ நம்ம லக்னத்துக்கு அடிப்படையில் இப்போ கேந்திரத்தில் 7ஆவது ஸ்தானம் நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னா மனைவி மூலிமா நம்மளுக்கு நன்மைகள், வரவு எல்லாம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ 10ஆவது இடத்துல கிரகம் கெடுதலாக நின்றுச்சுன்னா நம்ம தொழிலில் அதாவது முன்னேற முடியாது, வருமானம் வராது, சிரமங்களுக்கு ஆளாகும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து சுபகிரகமாக 4ஆவது இடத்துல நிற்கிறாங்க வச்சுங்க. இவங்களுக்கு தாய் வழியிலையும் மனைவி வழியிலையும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபம்னா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்கும். தாய் தந்தை வழியாக ஒத்துழைப்பு கிடைக்கும். மனைவி மூலயமா வருமானம் கிடைக்கும்.
இதெல்லாம் சேர்ந்து அவங்க அனுபவிப்பாங்க. இதுக்கு எதிர்பார்த்தனா மீதி அப்படி எதிர்பார்க்காம எடுத்துக்க தான். அது பாவகர்களாக மாறிடுச்சுன்னா இதுக்கு பலன் மாறி இருக்கும் என்பது உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு, பிடித்திருக்குது என்பதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.